ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா கெட்ஸ் லாஸ்ட் பார்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம மை லெக்சரர் மை ஹஸ்பண்ட் ட்ராமாவோட 11வது பார்ட் தான் பார்க்க போறோம். என்கிட்ட செக் பண்ணி பார்த்ததுல பிரெக்னென்ட்னு ரிசல்ட் வந்துடும். உடனே அழ ஆரம்பிச்சிருவா. லிம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து யுடான்றவங்க இந்த டேபிள புக் பண்ணிருக்காங்கன்னுப்பா. வெயிட்டர் டேபிள் சொன்னதும் பக்கத்துல போயிட்டு பாப்பா டேபிள் மேல புக்கே இருக்கும். ஹாப்பியா ஃப்ளவர்ஸை பார்த்துட்டு இருப்பா. யுடா வந்துருவான். இந்த ஃப்ளவர்ஸ் எனக்காக வந்துப்பா. அம்மா உனக்காக தான், அதோட இதுவும் உனக்காக தான் சொல்லிட்டு ரிங்க கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணுவான். ரிங்க பார்த்ததுமே லிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். லெம், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ என்னோட ஒய்ஃப் ஆகுறியான்னு கேட்பான். எதுவும் சொல்லாம பிளாஷ்பேக் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான். கேண்டில் நைட் டின்னர், மியூசிக், ரோசஸ் இதோட ப்ரொபோஸ் பண்ணா நல்லா இருக்கும். நான் முன்னாடி எதிர்பார்த்தேன்னு கிளைண்ட் கிட்ட சொன்னது. என் கிட்ட ஆரியாவுக்கு நடுவில் சண்டை வந்தப்ப நீ ஓவரா சூப்பர் மார்க்கெட்ல செலவு பண்ணிட்ட, அதனாலதான் அவர் உன்னை திட்டிருக்காருன்னு சொல்லிருப்பா இல்லையா. அதுக்கு என்கிட்ட இந்த காலத்துல 5 மில்லியன் செலவு பண்றது சாதாரண விஷயம்னு சொன்னது ஞாபகம் வரும். இவடா தன்னோட காரை விற்க போறேன்னு சொன்னது, வீட்டு மேலேயும் லோன் வாங்கியிருக்கேன்னு சொன்னது எல்லாமே ஞாபகம் வரும். இவடா என்ன மன்னிச்சிட்டு என்னால முடியாதுன்னு சொல்லுவா. நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். இப்ப நானும் ரெடியா இல்ல, நீயும் ரெடியா இல்ல. கேஃபேல உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, பினான்சியலாவும் உனக்கு பிரச்சனை இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும்னா நிறைய பணம் தேவைப்படும். இது எல்லாத்துக்கும் நீ ரெடியா இருக்கியான்னு கேப்பா. நான் ரெடியா இருக்குன்னு சொல்லுவான். என்னதான் வார்த்தையால ரெடியா இருக்குன்னு சொன்னாலும் முகத்தை பார்த்தா இவன் ரெடியா இல்லைன்னு அப்பட்டமா தெரியும். இப்ப நான் தான் ஷேரா இல்லைன்னு சொல்லிட்டு புக்கையும் எடுத்துட்டு கிளம்பிடுவா. ஒரு பக்கம் லிம் ப்ரொபோசல் ஏத்துக்கலேன்னு கஷ்டமா இருக்கும். இன்னொரு பக்கம் அவ சொன்ன காரணம் எல்லாம் சரியா இருக்குன்றதெல்லாம் அழ ஆரம்பிச்சிருவான். என்கிட்ட எல்லாம் டெஸ்ட் ரிசல்ட்டை நம்பவே முடியாது. திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்பா. கிட்ட பேசுறதுக்காக வருவாரு. இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்தியா, ரிசல்ட் என்னாச்சு கூட நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு முறை வேண்டிக்கிட்டு பாப்பாரு. ரிசல்ட்டை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. இங்கிட்ட நீ பிரெக்னெண்டா இருக்கியா, பாசிட்டிவ்னு வந்திருக்கேன், இங்கிட்ட நீ பிரெக்னெண்டா இருக்கியான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு சந்தோஷப்படுவாரு. என்கிட்ட சுகமா இருக்கிறத பார்த்ததுமே இதை பத்தி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட உட்கார சொல்லிட்டு பேசுவாரு. ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி. என்னோட கை நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை நீ ஷாக்ல இருக்கிறதான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் நீ மட்டும் தனியா ஃபேஸ் பண்ண சொல்லி நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்ல வருவாரு. என்கிட்ட ஒரு பேசுறதெல்லாம் கேட்க முடியாது, இங்க இருந்து போயிடுவா, நான் இன்னும் பேசி முடிக்கலன்னு சொல்லுவாரு. கண்டுக்கவே மாட்டா. ஆரியாவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கும், ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும். என்கிட்ட பிரெக்னெண்டா இருக்கான்றத நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவளுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எடா சுகமா கந்திருப்பான் என்று இவனை பார்க்கத்தாக வருவான். எடா கிளைண்ட் ஒருத்தவங்க இவன்ட்ட பத்தி உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. எப்போது நீ இப்படி இருக்க மாட்டே, ஏன் இப்படி சுத்திட்டு இருக்கானுங்கப்பான். எப்போதும் நான் லிம் கூட இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லுவான். எடா சோகமா இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டே என்னாச்சு, ஏன் நீ சோகமா இருக்கான்னு கேட்பான். ஆண்ட்ரூ நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு ரிங்க எடுத்து வைப்பான். என்னாச்சு, லிம் நோ சொல்லிட்டாலான்னு கேட்பான். லிம் ராரா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லவும் என்ன சொல்ற, நீ ப்ரொபோசலை ஏத்துக்கலையான்னு கேட்பா. இது சரியான முடிவா இல்லையான்னு எனக்கு தெரியல, சில நேரத்துல எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. சோ நான் என்னோட இன்ட்யூஷன் சொல்றதை ஃபாலோ பண்ண, அதனாலதான் ஏத்துக்கலன்னு சொல்லுவா. அவனோட ப்ரொபோசலை ஏத்துக்கலையான்னு நீ ரிக்ரெட் பண்றியான்னு கேட்பா. நான் இன்னும் ரெடியா இல்லைன்னு எனக்கு தெரியும், அப்புறம் எதுக்காக நான் ரிக்ரெட் பண்ண போறேன், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சஃபகேட்டிங்கா இருக்குன்னு சொல்லுவா. என்ன மன்னிச்சிட்டு, என்னோட ப்ரெடிக்ஷன் தப்பாகிடுச்சு, அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு ஆண்ட்ரூ சொல்லுவான். பரவாயில்ல, அதனால எந்த ஒரு விஷயம் இல்ல, லிம் நான் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்குமே கன்ஃபியூசிங்கா இருக்குன்னு சொல்லுவான். லிம் இதை பத்தி நீ இங்கிட் கிட்ட சொன்னியான்னு கேப்பா. நான் இன்னும் அவகிட்ட சொல்லல, இங்கிட் கிட்ட நம்ம இதை பத்தி சொல்ல வேணாம், அவ கண்டிப்பா பிஸியா இருப்பா, நாம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லுவா. ஆண்ட்ரூ எல்லாரோட வாழ்க்கையும் கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். மேபி உன்னோட லவ் என்னோட லவ்வை விட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவான். ஆண்ட்ரூக்கு இடாவும் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கும். அதே சமயத்துல ராரா தன்னோட லவ்வை ஏத்துக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கும். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் அப்படித்தானே இருப்பாங்க. ஆரியாவும் கிட்ட சண்டை போடும் போது எனக்கு கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு தோணும். ஆனா அவங்க திரும்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகும், எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். எந்த அளவுக்கு பொறுமையா இருக்குன்னா நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணும்னு சொல்லுவா. சில நேரத்துல நீ சொல்றது சரியா இருக்கு, ஆனா நிறைய முறை நீ சொல்றது சரியாவே இருக்காதுன்னு சொல்லுவா. ராரா இவ சொல்றதை ஏத்துக்கவே மாட்டா, எப்பவுமே நான் சரியாதான் சொல்லுவேன்னு சொல்லுவா. அப்படிலாம் இல்ல, வா போகலாம், கிளாஸுக்கு லேட் ஆகிட்ட போகுதுன்னு கூட்டிட்டு போயிடுவா. என்கிட்டோட அம்மா ஆரியாவோட வீட்டுக்கு வருவாங்க. ஆரியா நீ இப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. அம்மா நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாரு. நான் நல்லா இருக்கேன்ப்பா, என்கிட்ட எப்படி இருக்கா, நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. என்கிட்ட இப்போதைக்கு ஸ்டேபிளா இல்ல, ஒருவேளை அவ கொஞ்சம் ஷாக்கா இருக்கத்தான வாய்ப்பு இருக்கு, அவளை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். இன்னைக்கு அவளுக்கு கிளாஸ் இருக்கு, இருந்தாலும் அவ கிளாஸ்க்கு வர வேணா, ரெஸ்ட் எடுக்கிறது தான் பெட்டரா இருக்கும்னு சொல்லுவாரு. சரிப்பா நான் போயிட்டு என்கிட்ட பேசுறேன்னு சொல்லுவாங்க. அம்மா நீங்க அவகிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பா அவ பெட்டரா ஆகிறதான வாய்ப்பு இருக்கு. ஓகேம்மா, இப்ப எனக்கு கிளாஸ் இருக்கு, லேட்டா போறதுல எனக்கு விருப்பம் இல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அம்மா என்கிட்ட பேசத்தாக போவாங்க. ஆரியா சோகமா பார்த்துட்டு கிளம்பிடுவாரு. அம்மா என்கிட்ட எழுப்புவாங்க. அம்மா நீங்களா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பா. ஏன் இவ்வளவு நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அம்மா எனக்கு டயர்டா இருந்துச்சு, அதனாலதான் எழுந்திருக்கலன்னு சொல்லுவா. என்கிட்ட உனக்கு பசிக்குதானே கேட்பாங்க. உடனே தலையாட்டுவான். அம்மாவோட சமையல நீ மிஸ் பண்றதானே வப்பகலன்னு கூட்டிட்டு போயிடுவாங்க. என்கிட்ட வரலன்னு ராராவும் ஆண்ட்ரூவும் கேட்பாங்க. எனக்கு தெரியாதுன்னு லிம் சொல்லுவான்.
ராரா இங்கிட்டு மெசேஜ் அனுப்பலான்னு பாப்பா ஆரியா பார்த்துருவாரு. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எல்லாரும் உங்களோட போனை பேக்ல வைங்க. இதை நான் உங்ககிட்ட நிறைய முறை சொல்லிட்டேன், ஆனா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால எல்லாரும் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. சார் நீங்க எந்த ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுக்கலன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க, அசைன்மெண்ட் கொடுக்கலையான்னு கேட்பாரு. இல்ல சார் கொடுக்கலன்னு ஆண்ட்ரூ சொல்லுவான். உண்மையாவே நான் கொடுக்கலையான்னு கேட்பாரு. இல்ல சார் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஆரியாவுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். தன்னோட நோட்டை எடுத்து செக் பண்ணுவாரு. ஆமா மன்னிச்சிருங்க, நான் நோட்டை செக் பண்ணல, அதனாலதான் எனக்கு தெரியல. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாரு. என்கிட்டயே இன்னும் வரலன்னு லிம் கிட்ட ஆண்ட்ரூ கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆரியா பார்த்துருவாரு. ஆண்ட்ரூ பேசுறதை நிறுத்திட்டு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாரு. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம ஆண்ட்ரூ பதில் சொல்லுவான். ஆரியாவுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஏற்கனவே நான் உங்ககிட்ட இந்த மெட்டீரியலை கொடுத்துட்டேன்னு கேட்பாரு. ஆமா சார் கொடுத்துட்டீங்க, இந்த லெசனை நீங்க ஏற்கனவே எடுத்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஆரியாவுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஏற்கனவே நான் எடுத்துட்டேன்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவாங்க. ஓகே மன்னிச்சிருங்க, என்னோட மிஸ்டேக் தான். நான் இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், எல்லாரும் முடிச்சுட்டு வந்துருங்க, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடியுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு ராரா சொல்லுவா. எனக்கு என்னமோ எல்லாம் தெரியுன்ற மாதிரி எதுக்காக நீ என்கிட்ட கேட்கிறேன்னு கேட்பா. லெம் என்கிட்ட ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவா. ராரா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நீ என்ன சொல்ற, இதை பத்தி எனக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு கேட்பா. ஏன்னா நீ இன்னும் சிங்கிளா இருக்கல, அதனாலதான் உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியலன்னு சொல்லுவா. ஆரியா ஃபெலிக்ஸுக்கு கால் பண்ணி இப்ப நீ பிஸியா இருக்கியா, உன்னோட வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லுவாரு. ஆரியா ஏதோ பிரச்சனையில இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே வா பேசலான்னு சொல்லுவான். அம்மா சமைச்சு எடுத்துட்டு வந்து என்கிட்ட என்னோட சமையலை நீ மிஸ் பண்றதானே கேட்பாங்க. ஆமாம்மா நான் உங்களோட சமையலை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லுவா. உனக்கு பசிக்குது தானே வா சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே உங்களோட சமையல் மட்டும்தான் பெஸ்ட்னு சொல்லுவா. அதோட ஹெல்த்தியும் கூட, இதுக்கப்புறம் உன்னோட உடம்ப நீ நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அம்மா நான் ஹெல்த்தியா தான் இருக்குன்னு சொல்லுவா. நீ ஹெல்த்தியா இருக்கேன்னு எனக்கு தெரியும், எதுக்காக நீ சோம்பேறி மாதிரி சாப்பிடாம இருக்க, நான் உனக்கு ஊட்டி விடவான்னு கேட்பாங்க. ஓகேன்னு சொல்லுவா. இப்ப கூட உனக்கு செல்லம் கொடுத்து நான் தான் கேட்கிறேன், ஆரியா உனக்கு ஊட்டி விட்டது இல்லையான்னு கேட்பாங்க. அவர் எப்போதும் ஊட்டி விட மாட்டாரு, ரேரா தான் ஊட்டி விடுவாருன்னு சொல்லுவா. சரி நிறைய சாப்பிட்டு நீ ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இப்பதான் கொஞ்சம் நார்மலா இருப்பா, அம்மா பாட்டுக்கு ஊட்டி விட்டுட்டே இருப்பாங்க. ஆரியா ஃபெலிக்ஸோட வீட்டுக்கு வந்ததுமே அவங்களோட பொண்ணுகிட்ட விசாரு. என் பொம்மை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கேன், இந்த பொம்மையோட பேரு என்ன கேட்பாரு. நீசான்னு சொல்லுவா. ஓ நீசாவான்னு கேட்டுட்டு ஜெசிகா கிட்ட ஃபெலிக்ஸுக்கு என்ன கேட்பாரு. அவர் வீட்டுல தான் இருக்காரு, ஆனா எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. ஜெசிகா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவாரு. சரி ஓகேன்னு சொல்லுவாங்க. ஃபெலிக்ஸ் வந்ததுமே என்னாச்சுன்னு கேட்பான். அவங்க 2 பேர்கிட்டையும் பேசணும், குறிப்பா ஜெசிகா கிட்ட பேசணும்னு சொல்லுவாரு. ஓகே பேசலாம், குழந்தைங்களை உள்ள கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுவாங்க. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியான்னு கேட்டா எனக்கு தண்ணி மட்டும் போதுன்னு சொல்லுவாரு. என்னாச்சுன்னு கேட்பான். இப்ப நான் மாஸ்க கட்டலாமான்னு கேட்பாரு. கைட்டிக்கோன்னு சொல்லுவான். இப்ப நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு சுத்தமாவே தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், குழந்தை பெத்துக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது. இன்னொரு பக்கம் இங்கிட்ட ரெடியா இல்ல, அதுவும் எனக்கு நல்லாவே புரியுது. மென்டலி அவ ரெடியா இல்லைன்னு எனக்கு புரியுது, அதனாலதான் எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. சோ இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்பாரு. ஆரியா நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தை பெத்துக்கணும்னு 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். குழந்தைய சுமக்க போறது அவதான். இந்த 9 மாசத்துல அவளுக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கும். அவளோட ஹார்மோன் சேஞ்ச் ஆகும், அவளுக்கு வெயிட் அதிகமாகும், மொத்தமா எல்லாமே மாறிடும். அவ டயர்ட் ஆகுவா. என்னோட 2 குழந்தைங்கள நான் சுமக்கும் போது ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ ஆரியா கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், குழந்தைங்களால நிறைய சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லுவான். ஆமா எனக்கு மொத்தமா 3 குழந்தைங்க இருக்கு, ஆனா 2 குழந்தைங்க மட்டும்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஹனி என்ன சொல்ற, அப்ப நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கலையான்னு கேட்பான். நீதான் என்னோட பெரிய குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஃபெலிக்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரி சரி போது நிறுத்துங்க ஜெசிகா, தேங்க்யூ. சில நேரத்துல நமக்கு நம்மளே அட்வைஸ் பண்ண முடியாது, அதனாலதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னு சொல்லுவாரு. ஆரியா பெருசா எதுவும் யோசிக்காதீங்க, ஃப்ளோல போறதுதான் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, நீங்க 2 பேரும் பேசி உங்களுக்கு என்ன வேணும்னு முடிவெடுக்கணும்னு சொல்லுவான். என்கிட்ட கோச்சிட்டு இருக்கும்போது அவகிட்ட பேசவே முடியாது, அதோட இப்ப அவ பிரெக்னெண்டா இருக்கா, அதனால அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியலன்னு சொல்லுவாரு. ராரா நானே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லு, நான் பரிஸ்டாவா ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். உடனே குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப இனிப்பா இருக்குன்னு சொல்லுவா. ரொம்ப இனிப்பா இருக்கா, வெயிட் பண்ணு, நான் உனக்காக இன்னொரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டே கிளம்பிடுவான். ராராவோட மனசுல இடம் பிடிக்கணுன்றதான் இவன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ராராவுக்கு இது சுத்தமாவே புரிய மாட்டேங்குது. இவடா ராராவை பார்த்ததுமே ஹாய் சொல்லுவான். இவடா நீ உன்னோட கேஃபேல இல்லாம எதுக்காக இந்த கேஃபேல இருக்கான்னு கேப்பா. ராரா உன்னை தொல்லை பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவான். பரவாயில்ல விட, அதனால எந்த ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லுவா. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, யாருகிட்ட இதை பத்தி கேட்கறதுன்னு எனக்கு சுத்தமாவே தெரியலன்னு சொல்லுவான். இவடா என்னாச்சு, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்கான்னு கேப்பா. லிம் இன்னும் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கானே நீ நினைக்கிறியான்னு கேப்பா. இவடா லிம் இப்பவும் உன்னதான் லவ் பண்றா, எனக்கு இது ஷியூரா தெரியும்னு சொல்லுவா. அப்புறம் இதுக்காக அவ என்னோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணான்னு கேப்பான். முதல்ல நான் உன்கிட்ட கேட்கிறேன், எதுக்காக நீ லிம் கிட்ட திடீர்னு ப்ரொபோஸ் பண்ண, அதோட நீ ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு யாருக்குமே தெரியாது, திடீர்னு எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு கேப்பா. நான் முன்னில இருந்தே இதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன், உனக்கே தெரியும்ல, நாங்க 2 பேரும் 5 வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்கோம். நான் என்ன நினைச்சேன்னா, லிம் இன்னும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, யங்ஸ்டரா இருக்கா, அதனால அவசரப்பட
வேணான்னு நினைச்சேன்னு சொல்லுவான். அப்ப சடனா அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணதை ஏத்துக்கிறியான்னு கேப்பா. ஆமான்னு சொல்லுவான். ஏன் இப்படி பண்ணன்னு கேப்பா. ஆண்ட்ரூ எனக்கு அட்வைஸ் பண்ணா அதனால தானே சொல்லுவான். ராரா சிரிக்க ஆரம்பிச்சிருவா. சீரியஸாவும் சொல்றியான்னு கேப்பா. அம்மா நான் சீரியஸாவும் சொல்றேன்னு சொல்லுவான். யுடா ஆண்ட்ரூவுக்கு கிளாஸோட ஷெட்யூல பத்தி கூட இப்போ வரைக்கும் சரியா தெரியாது. ரிலேஷன்ஷிப் விஷயத்துல அவன் அட்வைஸ் பண்ணான்னு நீ அதை ஃபாலோ பண்ணியான்னு கேப்பா. ஆமான்னு சொல்லுவான். சரி விடு, இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சு கவலைப்படாத. லிம் ஒன்னதான் லவ் பண்றா, லிம் ஒன்னதான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றான்னு சொல்லுவா. நீ சொல்றது சரிதான், சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகலான்னு பாப்பான். ஆண்ட்ரூ யுடாவை கூப்பிடுவான். நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு யுடா போயிடுவான். என்ன யுடா வந்த உடனே கிளம்பிட்டான், உனக்காக நான் திரும்பவும் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பாரு, இந்த முறை சரியா போட்டிருக்கனான்னு பாருன்னு சொல்லுவான். ராரா ஒரு சிப் குடிச்சதுமே எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு ஆர்வமா கேட்பான். ஆண்ட்ரூ இப்போவும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லுவா. எனக்கு தெரியும் நீ ரொம்ப ஸ்வீட்டா இருக்க, அதனாலதான் காஃபியும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லான்னு பாப்பான். என்னை முழுசா பேசி முடிக்க விட மாட்டா. போது நிறுத்த, முட்டாள்தனமா எதுவும் பேசிட்டு இருக்காத. நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு நானே காஃபி போட்டு குடிச்சுக்கிறேன்னு சொல்லுவா. என்னாச்சு, நான் போட்டு கொடுத்த காஃபி நல்லா இல்லையான்னு கேட்பான். காஃபி இல்ல, நீ தான் ரொம்ப மோசமானவனா இருக்க, சரி சரி வா போகலாம். ஏற்கனவே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், உன்னோட பைக் பிரேக் டவுன் ஆகாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, ரிலாக்ஸ்டா இரு, இப்பதான் பைக்கை சரி பண்ணி எடுத்துட்டு வந்தேன், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவான். ஆரா எப்போதும் போல இவனை கண்டுக்க மாட்டா, அதையும் பார்க்கலான்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு கிளம்பிடுவா. ஆரியா வீட்டுக்கு வந்ததும் அழுதுகிட்டே கல்யாண போட்டோவை பார்த்துட்டு இருப்பாரு. அம்மா இப்ப அப்பா உயிரோட இருந்திருந்தா ஒரு குழந்தைக்கு நான் அம்மா ஆக போறேன்னு தெரிஞ்சா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேப்பா. அவர் என்ன சொல்லுவாருன்னு உனக்கு தான் தெரியும்ல, நீ எது பண்றதா இருந்தாலும் நல்லா ஒரு முறை கேர்ஃபுல்லா யோசி. ஏன்னா ஒரு முறை நீ பண்ணிட்டேன்னா திரும்பவும் ரிப்பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் இப்பவும் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் என்னோட கரியரை பார்க்கணும், நல்லா படிச்சு ஆரியா மாதிரி நான் லெக்சரரா ஆகணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் அம்மாவா ஆகிட்டேன்னா என்னால இது எதையும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவா. இப்ப நீ அம்மாவா ஆக போறேன்றதால உனக்கு எந்த ஒரு கனவும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி சொல்லுங்க, நீங்க எதுக்காக ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க நினைப்பா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் சொல்றதை கேளு. நான் தான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்ன்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா உன்னோட அப்பா முடிவெடுக்கிறதான முழு சுதந்திரத்தையும் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ஷியரா தெரியும் ஆரியாவும் உனக்கு சுதந்திரத்தை கொடுப்பாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசினீங்கன்னா எல்லாம் சரியாகிடும், நீ எதுவும் வருத்தப்படாத. இப்படியே வருத்தப்பட்டு இருந்தேன்னா நீ பாக்குறதுக்கு அழகா இருக்க மாட்டேன்னு சமாதானப்படுத்துவாங்க. ஆரியா ரூம்குள்ள வந்ததுமே என்கிட்ட ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் ஆரியா பார்த்துருக்க மாட்டாரு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்கிட்ட பார்த்துருவாரு. என்கிட்ட எதுக்காக நீ திருட்டுத்தனமா பார்த்துட்டு இருக்க, வா வந்து உட்காரு, ஏன் நீ அங்கேயே நின்னுட்டு இருக்க, என்னாச்சு, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லுமான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவா. சரி நீ சொல்லு, நீ சொல்றத நான் கேட்கறேன்னு சொல்லுவாரு. ஆரியா இந்த 2 வருஷம் ரொம்ப சீக்கிரமா போயிடுச்சுன்னு சொல்லுவா. ஓகேன்னு சொல்லுவாரு. எவ்வளவுக்கு கோவம் தான் வரும், இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பேசுவா. ஆரியா நான் ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட், என்னோட வாழ்க்கைய ஆவரேஜா வாழ்ந்துட்டு இருந்தேன், டேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாகிடுச்சு. என்னோட வாழ்க்கை திடீர்னு மாறிடுச்சு, இதை உங்களால புரிஞ்சுக்க முடியாது தானே. என்னோட லெக்சரரை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரு முறை கூட நான் நினைச்சு பார்த்தது கிடையாது. எனக்கு நல்ல கிரேட் கொடுக்காத ஸ்ட்ரிக்டா இருக்கிற லெக்சரரை நான் வெறுத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் உங்களை கில்லர் லெக்சரர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களை எனக்கு சுத்தமாவே பிடிக்காதுன்னு சொல்லுவா. வெயிட் பண்ண, நீ இதே மாதிரி சொல்றத நான் நிறைய முறை கேட்டுட்டேன், எனக்கு புரியுது. ஆனா இது எல்லாமே இப்போ உனக்கு முக்கியமானதா, நீ இப்ப ரிக்ரெட் பண்றியா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல, இது எல்லாத்தையும் நீ எதிர்பார்க்கலையா எனக்கு பாரு. நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லை, நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரலன்னு சொல்லுவா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி அதை நான் மதிப்பேன். ஆனா இப்ப நீ என்ன கன்ஃபியூஸ்டா ஆகிக்கிட்டு இருக்க, ஸ்ட்ரைட்டா நீ பாயிண்ட்டுக்கு வரலாம்ல, நீ என்னதான் சொல்ல வரேன்னு பாரு. ஓகே இப்ப நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 வருஷம் உங்களுக்கு ஒய்ஃபா இருந்ததுல நான் உங்க மேல காதல்ல விழுந்துட்டேன். இல்ல இதை நான் சரி பண்ணிக்கிறேன், நான் உங்களை காதலிக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆக்சுவலி நான் இந்த சாய்ஸை தேர்ந்தெடுத்ததால எனக்கு எல்லாமே பெஸ்டா தான் இருந்துச்சு. அதாவது இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்ததுக்கு அப்புறம்னு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவா, ஆனா இவரு பேசவே விட மாட்டாரு. ஓகே வெயிட் பண்ண, நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதனால எதுவும் மாற போறது இல்ல. அப்பவும் நான் உன்னை லவ் பண்ணுவேன், உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறது தான் எனக்கு முக்கியமானது. சோ எதுவும் மாற போறதில்ல, நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லுவாரு. உண்மையாக சொல்றீங்கன்னு கேட்பா. ஆமான்னு சொல்லுவாரு. ஓகே நம்ம 2 பேரும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்ல வருவா. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then bye, thanks for watching.